ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வளையலை பற்றி பார்க்கலாம். வளையல் எப்படி எப்படிலாம் செட்டு எப்படி எப்படிலாம் கலர் மேட்சிங் வச்சு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு. இதுதான் என்கிட்ட இருக்கிற வளையல் கலெக்ஷனு. இதை வச்சு நான் உங்களுக்கு பார்டர் கட்டி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த பாருங்கம்மா, இந்த வளையலை வச்சு நான் வந்து உங்களுக்கு பார்டர் காட்ட போகிறேன். பார்டர் வச்சு இந்த கலர் வைக்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, நல்லா இருக்குங்களா? இப்படியும் வைக்கலாம். அடுத்தது இப்படியும் போட்டலாம். நல்லா இருக்குங்களா? இல்லைன்னா உங்களுக்கு இப்போ பிங்க்கும் ப்ளூ சாரீ மிக்சிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, இப்படியும் போட்டுக்கலாம். அடுத்த மாடல் காட்டுங்களா? இந்த மாடல் இங்கே பாருங்கம்மா. இப்போ திருப்பியும் இந்த ப்ளூ வச்சு பார்டர் கட்டி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குங்களா? இதோட நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி 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 இது பாருங்க. நல்லா இருக்குங்களா? இந்த கலர் காம்பினேஷனு இப்படி கூட நீங்கள் செட் பண்ணி போட்டுக்கலாம். சாரீ என்ன மேட்சிங்கோ அதுக்கு இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா முன்னாடி போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இங்கே பாருங்க, நல்லா இருக்குங்களா? இப்படியும் போட்டுக்கலாம். இப்படியும் போட்டுக்கலாம். அடுத்த மாடல் காட்டுட்டுங்களா? இது பாருங்க, இப்படி போடலாம். இது நார்மல் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இப்படி போட்டால். இல்லை அப்படின்னா இப்படி போட்டுட்டு இது பாருங்கள், இப்படி போட்டுட்டு இப்படி இப்போ வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு கண்ணாடி வளையல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படியும் போடணும். நல்லா இருக்குங்களா? இல்லாட்டி க்ரீனு ரெட்டு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்களா? இப்படியும் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தாம்மா. நம்ம வந்து மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்து போட்டுக்கலாம். அழகாக இருக்குங்களா இந்த மாடலு? அடுத்த மாடல் காட்டுட்டுங்களா? அடுத்த மாடல் காட்டுறேன். இது பார்த்துட்டிங்களா? இது பாருங்கள், இன்னொரு மேட்சிங் வளையல் பட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கம்மா, இது ஒரு மாடலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்படி போடலாம். க்ரீன் வித்து எல்லோ. எல்லோவில் 2, க்ரீனில் 2, திருப்பி எல்லோவில் 2, க்ரீனில் 2. அழகாக கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா.
இது வந்து பிளெயின் வளையல் தான். பிளெயின் வளையலுக்கே நம்ம இப்படி பார்டர் கட்டினா பார்த்தீங்களா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அம்மா எல்லோரும் வீடியோ ஒண்டி பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா எல்லோரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் உங்களுக்கு போட்ட உடனே உங்களுக்கு வரும். நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வந்து எனக்கு உற்சாகப்படுத்துங்க. இதெல்லாம் காட்டுறதுக்கு செய்கிறதுக்கு எனக்கு உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கனாலே எனக்கு வந்து மேலே மேலே எனக்கு செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். இது பாருங்கள், இது பாருங்கள், நல்லா இருக்குங்களா. இது ஒரு மாடலு. இல்லை நமக்கு வெறும் வந்து எல்லோ மாத்திரம் வேணும் அப்படின்னா இது பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், மைல்டாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குங்களா. இப்படியும் நம்ம போட்டுக்கலாம், கோல்டு வளையலுக்கு இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நமக்கு வெறும் க்ரீன் மாத்திரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமாக வேணும், சிம்பிளாக வேணும்னா இங்கே பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்கா. இது அடுத்தது நான் ஒன்று காட்டுறேன், அது இன்னும் நல்லாயிருக்கும் கலரு. இந்த கோல்டுக்கு போட்டால் இந்த பாருங்கம்மா, இந்த மாடல் பாருங்கள். இது போட்டாச்சா, இது கட்டாச்சா, இது போட்டாச்சா, இது இது பாருங்க, நல்ல ஒரு கல்யாணத்துக்கு கிராண்டாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா. வெறும் பிளெயின் வளையல் தான், நம்ம செட்டு சேர்க்கறது தான். செட்டு சேர்க்கறத பொறுத்து நம்ம பண்ணிக்க வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், கிராண்டாக இருக்குங்களா. இந்த மாதிரி ஒன்று போடலாம். இல்லை நமக்கு இந்த மாடல் தான் நடுவில் வேணும், இது பார்டர் இது இப்படி வேணும் அப்படின்னா இது பாருங்கள், இதுவும் நல்லா இருக்குங்களா மாடலு. இப்போ நான் கையில் பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே பாருங்கள் அப்படி தான் போட்டிருக்கேன். மெரூனுக்கு கோல்டு, இது நான் டெய்லி யூஸ்க்கே இப்படி தான் போட்டிருப்பேன். கைக்கு ஏதாவது ஒரு பார்டர் போட்டு மெரூனு, க்ரீனு, எல்லோ மாற்றி மாற்றி நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். க்ரீன் கூட நிறைய போடுவேன். பாருங்கள், கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஒரு கையில் போட்டுட்டிங்கன்னா, ஒரு கையில் வாட்ச் கட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும்மா. கல்யாண பொண்ணுக்குன்றப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரானா அது எப்படி தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பார்த்தீங்களா. இப்போ இது ஒரு கையில் அப்படியே கல்யாண பொண்ணுக்கு போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்குல்லம்மா. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி 2 கைக்கு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேணும்னா 2 கைக்கு செட் பண்ணி கூட போடலாம். நம்ம இனி அடுத்த கலர் பார்க்கலாங்களா. நல்லா இருக்கா இந்த கலரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாம்மா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கா, அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் இன்னும் மிச்சம் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னுட்டு உங்களுக்கு காட்டுறேம்மா. இதை வச்சே நான் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வச்சு செட் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் செட் பண்ணி அடுத்த வீடியோவில் 2வது பாகத்துக்கு வரும்மா. சரி, இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.